தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 12வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 12வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது எம்பிசி கேட்டகரிக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பிசி கேட்டகரிக்கு பார்த்தாச்சு. பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 12வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும், இந்த 12வது நாள் கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் கலந்துக்கிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனே ஒரு தட்டி விடுங்க. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒன்லி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அண்டு உமன் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதை ரெண்டுதான் பார்க்க போகிறோம். மற்றது நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஜென்ரலும் உமனும் கிடையாது, முடிஞ்சு வச்சு. ஓகேங்களா? அந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் மட்டும்தான் கிடக்கு. இதுக்கு தனி குவாலிஃபிகேஷனெல்லாம் அப்படியே கிடக்கு. அதுக்கடுத்து சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 உமன் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 உமன் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் உமன் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீலகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 உமன் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டில் பாருங்கள், இதில் பாருங்கள் ரெவன்யூ நெருக்கி முடிஞ்சுங்க. பிசி கேட்டகரியில் ரெவன்யூ நெருக்கி முடிஞ்சிச்சு. ட்ரெஸரியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15 உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குங்க. செக்ரட்டரியேட்டில் பார்த்திங்கன்னா அதாவது லாண்டு இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. லா டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. டிஎன்பிசியில் அசிஸ்டன்ட் பார்த்தா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4 உமன் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. அடுத்து அரியலூரில் பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 உமன் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. போலீஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6 உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15 உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குது. டிரான்ஸ்போர்ட் பாருங்கள் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 உமன் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குங்க. ஃபுல்லாக கொஞ்சம் நெருக்கி முடிஞ்சுங்க. அதுக்கு புதுக்கோட்டை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குங்க ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து விழுப்புரம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குங்க. அடுத்து பேக்வேர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 உமன் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் உள்ளது ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 இருக்குங்க. எங்கே இருக்குது? அது லேபர் டிபார்ட்மெண்ட் 3 இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎத்தில். இந்த எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் ட்ரைனிங் விங்கில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5 உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. அதே மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5 உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5 உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. என்சிசி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 உமன் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குங்க. ஸ்கூல் எஜுகேஷன் பாருங்களேன், ஸ்கூல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12 உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குது. அடுத்து சில்ட்ரன் வெல்ஃபேர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விஜிலன்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குங்க. விஜிலன்ஸில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 உமன் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குது. ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அடுத்து செரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மயிலாடுதுறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குங்க. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 ஒன்று இருக்குங்க. அடுத்து சோசியல் வெல்ஃபேர் இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 129 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 50 உமன் பிஎஸ்டிஎம் இருக்குங்க. ஓகேங்களா? நாளைக்கு போகிறவங்க என்ன சார் எடுக்கலாம்? இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது ரெவன்யூ இது இருக்குது. ரெவன்யூ இருக்குது. உங்கள் ஏரியா இல்லைன்னா ஆர்டி எடுங்க. ஆர்டிக்கு அடுத்து ட்ரெஸரி எடுங்க. ஓகேங்களா? ட்ரெஸரி இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் எடுங்க.
டிரான்ஸ்போர்ட்டு அதுக்கு அது வேணாம் அப்படின்னீங்கன்னா லேபர் எடுங்க. லேபர் வேணாம் இந்து சமய அறநிலைத்துறை எடுங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் இருக்குது. சோசியல் வெல்ஃபேர் 8 வந்து பார்த்திங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. இவ்வளோ இது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு அடுத்தடுத்து அப்படியே இப்போ நான் சொன்ன மாதிரியே மெத்தடில் எடுங்க. ஏன்டா அதெல்லாம் ப்ரொமோஷன், இது கடைசி வரையும் ப்ரொமோஷன் போகும். அதனால தான் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ரெடிஃபை பண்ணிடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.